வணக்கம். எங்க மதுரை பக்கம் வெந்தய குழம்பு வச்சு பருப்பு கடையிறது ஒரு அருமையான சாப்பாடு. இந்த சத்தான சுவையான சாப்பாட எப்படி சமைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணில ஊற வச்சிடலாம். 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊத்தி 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பருப்பை ஒரு குக்கர்ல சேர்த்து 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். கூடவே 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி பெருங்காயத்தூள், 1/4 தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5-6 விசிலுக்கு வேக விட்டுறலாம். பருப்பு வெந்ததும் அரைச்சு ஊத்துறதுக்கு 1 தேக்கரண்டி சீரகம், 2 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். உங்க மிளகாயில காரம் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா 4-5 மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சின்ன மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மட்டும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இத தண்ணி சேர்க்காம ஒரு தடவை அரைச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி மையா அரைச்சு வச்சாச்சு. குக்கர் விசில் தானா அடங்கினதும் குக்கரை திறந்து பருப்பு நசுக்கி பாருங்க. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கணும். பருப்பை விரலாலேயே மசிக்க முடியணும். இப்போ அடுப்பை திருப்பியும் பத்த வச்சு நம்ம அரைச்சு வச்சத பருப்புல ஊத்திடுங்க. அரைச்ச மிக்சியில 1/4 கப் தண்ணி ஊத்தி கழுவி அதையும் ஊத்திடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம அரைச்சு ஊத்துனதோட பச்சை வாசம் எல்லாம் அடங்கிருச்சு. கரண்டியை வெளியே எடுத்துட்டு அடுப்பை அமர்த்திருங்க. கொஞ்ச நேரத்துல பருப்பு தண்ணி தெளிஞ்சு மேல நிக்கும். அதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கேன். ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். 2 சின்ன வெங்காயம் தேங்காயோட சேர்த்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் மல்லி இலைய கழுவி நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 கப்பு துருவிய தேங்காயோட 2 நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கலாம். முதல்ல தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். கொஞ்சம் கூட திப்ப இல்லாம இந்த மாதிரி நல்லா மையா அரைச்சுக்கணும். புளி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஊறிடுச்சு. தண்ணி சூடும் ஆறிடுச்சு. புளிய கைய வச்சு நல்லா கரைச்சுக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுத ஊத்திட்டு அந்த மிக்ஸி ஜாரை 1 கப் தண்ணி வச்சு கழுவி அதையும் ஊத்திக்கலாம். கூடவே ஒரு மேஜை கரண்டி குழம்பு மிளகாய் தூள். நீங்க மத்த புளி குழம்பு வைக்க எந்த பொடி போடுவீங்களோ அந்த பொடியே போட்டுக்கோங்க. இது கூட ஒரு மேஜை கரண்டி மல்லித்தூள். குழம்பு மிளகாய் தூள்ல மல்லித்தூள் இருந்தாலும் தனி மல்லித்தூள் போடுறப்ப குழம்பு நல்லா கெட்டியா கிடைக்கும். 1 தேக்கரண்டி உப்பு, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள். கூடவே நம்ம கரைச்சு வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளியோட கொட்டையோ சக்கையோ சேர்ந்துராம பாத்துக்கோங்க. கையிலேயே வடிகட்டி சாரெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி புளிய திருப்பியும் கரைச்சு சக்கையும் கொட்டையும் வடிகட்டி புளிக்கரைசலை எடுத்துக்கலாம். இப்போ இத நல்லா கரைச்சுக்கலாம். மதுரை பக்கம் இத குழம்ப கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது குழம்புக்கு தேவையான உப்பு, புளி, காரம் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி வைக்கிறது. இப்ப நமக்காக குழம்ப கூட்டி வச்சிட்டு இருக்கிறது எங்க அம்மா. எங்க அம்மா இங்க அமெரிக்காக்கு வந்தப்போ அவங்கள அடிக்கடி இந்த குழம்ப செய்ய சொல்லி நான் சாப்பிட்டேன். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இந்த மாதிரி குழம்ப கரைக்கிறப்பயே வாயில கொஞ்சம் ஊத்தி பார்ப்பாங்க. உப்பு கம்மியா இருந்தா உப்பு சேர்த்துப்பாங்க. புளிப்பு கம்மியா இருந்தா இன்னும் கொஞ்சம் புளிய கரைச்சு சேர்த்துப்பாங்க. காரம் கம்மியா இருந்தா இன்னும் கொஞ்சம் குழம்பு பொடி சேர்த்துப்பாங்க. ஏதாவது ரொம்ப கூடிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பாங்க. இந்த மாதிரி முன்கூட்டியே சுவைச்சு பார்த்து தேவையானதை கூட்டி குறைச்சு பக்குவமா வைக்கிற குழம்போட ருசி அட்டகாசமா இருக்கும். நம்ம பருப்பு அப்படியே தனியா வச்சிருந்தோம் இல்லையா? இப்ப பருப்பெல்லாம் அடியில போயிட்டு தண்ணி எல்லாம் மேல நிக்குது. இந்த பருப்பு தண்ணியும் இந்த குழம்பு கரைசல்ல சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் வைக்கிறப்போ பருப்பு தண்ணி சேர்க்கிற மாதிரி இந்த வெந்தய குழம்புக்கும் பருப்பு தண்ணி சேர்க்கிறப்போ புளியும் பருப்பும் சேர்ந்து அட்டகாசமான ஒரு சுவையை தரும். இதுல பருப்போட வாசம் மட்டும் இல்ல, நம்ம தேங்காயோட அரைச்சு வச்ச சின்ன வெங்காயம் சீரகத்தோட வாசமும் சேர்ந்து இருக்கும். மேலோட்டமா இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு பருப்பை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுல புளி தண்ணி, பருப்பு தண்ணி, தேங்காய் அரைச்ச தண்ணின்னு எல்லாமே சேர்த்து மொத்தம் ஒரு 4 கப் தண்ணி இருக்கும். குழம்பு தாளிச்சுக்கலாம். ஒரு அடிகனமான குழம்பு சட்டியில 1 இல்ல 2 மேஜை கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 தேக்கரண்டி கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1/4 தேக்கரண்டி உடைச்ச உளுத்தம்பருப்பு, 2 தேக்கரண்டி வெந்தயம். உளுந்து செவந்ததும் அடுப்ப சிறு தீல வச்சுட்டு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாது. கைவிடாம கிளறுங்க. சில வினாடிகள்லயே செவந்துரும். செவந்த உடனே நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்ப அடுப்ப மிதமான தீயில வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டா தக்காளி சீக்கிரமா வதங்கிரும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கூட்டி வச்ச குழம்பு கரைசலை சேர்த்துக்கலாம். சட்டியை மூடி வச்சு மிதமான தீயில குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சரியா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பாத்துடலாம். குழம்புல இருந்த பச்சை வாசம் எல்லாம் போய் குழம்பு சுண்டி சரியான பக்குவத்துல இருக்கு. நறுக்கி வச்ச மல்லி இலைகளை தூவி மூடி வச்சிடலாம். இதை செஞ்ச உடனே சாப்பிடறத விட மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா சுவை இன்னும் நல்லா இருக்கும். பருப்போட தண்ணியை இருத்துட்டு பருப்பை தனியா வச்சிருந்தோம்ல, அதை இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். இந்த பருப்பு ஊத்தி சாப்பிடற மாதிரி இருக்க கூடாது, தொட்டு சாப்பிடற மாதிரி இருக்கணும். 5 நிமிஷத்துலயே பருப்பு நல்லா வத்திருச்சு. இதுல இப்போ 1/2 தேக்கரண்டி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அடுப்பை அமர்த்திட்டு ஒரு பருப்பு மத்தோ உருளைக்கிழங்கு மசிக்கிறதோ வச்சு நல்லா கடைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு, ஆனா கூழாகல. பருப்பு 1-2 தென்படுறது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப பருப்பை தாளிச்சுக்கலாம். ஒரு பொரிக்கும் சட்டியில 2 தேக்கரண்டி நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எதனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 தேக்கரண்டி தாளிக்கிற உளுத்தம் பருப்பு, உளுந்து பொன்னிறமானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, தாராளமா பெருங்காயத்தூள் லேசா வதக்கிட்டு குக்கர்ல இருக்க பருப்பை தாளிப்புல கொட்டிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அமர்த்திட்டு பருப்பை அந்த சட்டிலேயே விட்டுருங்க. பருப்பு இன்னும் கொஞ்சம் இருகணும். அவ்வளவுதான், மணக்க மணக்க வெந்தய குழம்பு தயார். பருப்பு இஞ்சி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் தொட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். நார்ச்சத்து இல்லாம ஒரு சாப்பாடு முழுமையடையாது. நாங்க இன்னைக்கு நார்ச்சத்துக்காக அவரைக்காய் பொரியலும் செஞ்சிருக்கோம். மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு இந்த வெந்தய குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாய்க்கும் ருசியா இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இப்படி சுவையா செஞ்சு கொடுத்தா யார் தான் சாப்பிட மாட்டாங்க. வெந்தய குழம்பு சாதத்தோட ஒவ்வொரு வாய்க்கும் கொஞ்சம் பருப்பும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும். செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வெந்தயத்தை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெந்தய களி எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். சத்தான உணவு சமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் சமையல் மதுரை டு கோவை. அன்புடன் ஷியாமளா சத்யசீலன். நன்றி.